ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலர். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாகு செய்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, சுகர், நெய். டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் சுகர், 1 டம்ளர் நெய். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டோம், சுகர் எடுத்துட்டோம், ஹோம்மேட் கீ. அதுட்டிங்கன்னா மூணுமே ஒரே அளவு நம்ம எடுத்துக்கணும். கடலை மாவை இப்போது நம்ம வறுக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நம்ம அப்படி சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதை ஜலிச்சிக்கிடணும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், கடலை மாவு ஆறிடுச்சு. நம்ம அதை ஜலிச்சிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். சுகர் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த சுகரை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் சீனி கரையணும். சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு. 1 டம்ளர் நெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துடணும். ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம். ஏன்னா குக்கர் நல்ல ஹீட் அப்படியே ரீட்டெயின் பண்ணும். சீனியும் அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ நம்ம கடலை மாவை போட்டு நம்ம கிண்டலாம். இப்படி பபிள்ஸ் வந்த உடனே நம்ம கடலை மாவை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஹீட் ஜாஸ்தி கொடுத்துடக்கூடாது. கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். குக்கரில் அப்படி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா அருமையாக இருக்கும் மைசூர் பாகு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்சிட்டுங்க, நம்ம ட்ரேக்கு மாற்ற போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுவோம். இதை எப்படி ப்ரெஸ் பண்ணவோ எதுவும் செஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம மைசூர் பாகு ஆறிச்சு. அழகாக நம்ம பீஸ் போட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாகில் உள்ள விசேஷமே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 1:1:1 தான் எடுத்திருக்கோம். 1 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் சுகர், 1 டம்ளர் நெய். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.